இங்க நம்ம ஹீரோயின் கல்யாணம் முடிச்சிட்டு சாப்பிடும்போது அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷா அவ சாப்பிட போறா. அதுக்குள்ள அவ ஹஸ்பண்ட் அவ கைய தடுத்துட்டு அவனுக்கு பிடிச்சத சாப்பிட சொல்றா. அடுத்த நாள் அவ இருக்கிற வீட்ல டெலிவரி பாய் சிக்கன் எடுத்துட்டு வராங்க. ஆனா ஹீரோயின் இத நான் ஆர்டர் போடலனும் இந்த அபார்ட்மெண்ட்ல யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிரும்னு கிளம்ப சொல்லிரா. ஆக்சுவலா ஹீரோயின் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆனா அவ மேரேஜ் பண்ணி போன வீட்ல பியூர் வெஜிடேரியன். அதனால இவளும் வெஜிடேரியனா மாறிட்டா. இப்போ ஹீரோயினால ஸ்டெப்ஸ் ஏறி அவ வீட்டுக்கு கூட போக முடியல. அவ்வளவு டயர்டா இருக்கா. அதனால டெய்லி 1 எக் அவ வீட்டுக்கு தெரியாம சாப்பிடணும்னு நினைக்கிறா. இந்த விஷயத்த அவ ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றா. அப்ப அவ ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் எக் இருக்கிற டிஷ்ஷா ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்றா. இவளும் அவ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை ட்ரை பண்றா. இருந்தாலும் அவளால ஒழுங்கா சாப்பிட முடியல. ஏன்னா யாராச்சும் பார்த்து அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டு பாதியில சாப்பிட்டு வந்துடுறா. சரி, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறது வேலைக்காகலன்னு இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எக் வாங்குறா. அதை யாருக்கும் தெரியாம அவ வீட்லயே ஒளிச்சு வச்சு யாரும் இல்லாத நேரமா சமைச்சு சாப்பிடுறா. இத அவ ஹஸ்பண்டும் கண்டுபிடிச்சு ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க செகண்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க. அதுல பூரி காலி ஆயிருச்சு. அதுக்கு அவ ஹீரோயினை காமிச்சு இவங்க தான் நிறைய பூரி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிடுறான். உடனே இவனும் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட இருக்கான்னு கூட நினைக்காம நீ இவ்ளோ பூரி சாப்பிட்டியான்னு கேட்க அவளும் கோவத்துல சாப்பிடாம அதை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுறா. இவ சரியா சாப்பிடாததுனால அவளால ஜிம்ல கூட ஒர்க் அவுட் பண்ண முடியல. அப்பதான் அவளுக்கு நான்வெஜ் சாப்பிட போட்டி தெரிய வருது. அவளும் இவ்வளவு நாள் சாப்பிடாம கஷ்டப்பட்டதெல்லாம் நினைச்சு இப்ப ஃபுல் கட்டு கட்டிரா. அவ ஹஸ்பண்டும் பாத்துறாங்க. ஆனாலும் அவ அதை நினைச்சு கவலையே படல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.